வன்னியர்களுக்கான இட ஒதுக்கீடு பொய்யான வாக்குறுதிகளை திமுக அரசு தொடர்ந்து அளித்து மக்களை ஏமாற்றுகின்றது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து சட்டமன்ற தொகுதி உட்பட்ட ராமநாதபுரம் என்ற இடத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். இப்போது அவர் பேசுகையில், வன்னியர்களுக்கு 10.5% இட ஒதுக்கீட்டை வழங்குவதாக திமுக பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கி தொடர்ந்து ஏமாற்றி வருகின்றது. தேர்தல் வரும்போதெல்லாம் பொய்யான வாக்குறுதிகள் வழங்கி தற்பொழுது மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் இட ஒதுக்கீடு வழங்க வாய்ப்புள்ளதாக திமுக அரசு மக்களை ஏமாற்றுகின்றது என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து மரக்காணம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது மீண்டும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டுள்ளது. கடந்த சம்பவத்திலிருந்து அரசு கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்பனை ஆளும் கட்சி அரசியல் பிரமுகர்களுடன் உறுதுணையோடு நடைபெற்று வருவதாக பள்ளி மாணவ மாணவிகள் வரை தெரிவிக்கின்றனர் என்று அவர் குற்றம் சாட்டினார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களும் தங்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ள இந்த இடைத்தேர்தல் பாமக வேட்பாளர் சி அன்புமணிக்கு ஆதரவு தெரிவித்து மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி, சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார், பாமக நிர்வாகிகள் புகழேந்தி, தங்கஜோதி, பழனிவேல், மணிமாறன் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தசரதன், BAT கலிவரதன், அறிவழகன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். பணத்தினுடைய மூட்டைகளை கட்டிக்கொண்டு மத்திய அமைச்சர் தரவில்லை. மரியாதைக்குரிய நண்பர்களே, இன்றைக்கு மாதட்டி சொல்லும் சமூக போராளிகளை நான் கேட்கின்றேன். இன்றைக்கு சமூக போராளி என்றால் இந்தியாவை வழிகாட்டியாக இருக்கின்ற நம்பர் நாடாளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்ற மரியாதைக்குரிய நிர்மலை அவர்களை ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் மத்திய சுகாதார அமைச்சராக ஆகிய பெருமை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்டு என்பதை பார்க்கின்றேன். நீங்கள் தயவு செய்து இந்த கேள்வி அவர்களுக்கு கேட்க வேண்டும். 10 லட்சம் கொடுத்தா போதுமா? எத்தனை தலைவர்கள் சொல்றாங்க, இந்த காலங்காலமா சம்பாதித்து வச்சிருக்காங்க இந்த சாராயத்தை அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுங்க. ஏன் எங்க வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க? 25 லட்சம் ரூபாய் கொடுங்க. கோடி கோடியா அவன் சம்பாதிக்கிறது, நாளைக்கு அவன் போய் அதுக்கு யார் பதில் சொல்றது? இதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். சொத்து வரி, மின் கட்டண உயர்வு, ஸ்டாம்ப் பேப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவினுடைய செலவு என்ன இவ்வளவு ஏறி போச்சு. பால் விலை ஏறி போச்சு. இவ்வளவும் பல வரிகளை ஏற்றிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் மத்தியிலே சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது ஏழை எளிய பெண்கள் எல்லாம் கர்ப்பமுற்று அவளெல்லாம் மருத்துவ வசதி பெற வேண்டும் என்ற வாக்குகளை பெற்றிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு கூட்டணி கட்சிகளோடு நாம் களம் இறங்கியிருக்கிறோம். ஆகவே வந்திருக்கின்ற அன்பு சொந்தங்கள் அனைவரும் எனக்கு மாம்பழம் சின்னத்திலே வாக்களிக்குமாறு அன்போடும் பணிவோடும் உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீங்கள் எல்லாம் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களியுங்கள், ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்வதற்காக வந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், மத்திய அமைச்சராக இருந்து செயற்கரிய சாதனைகளை எல்லாம் படைத்திட்ட மரியாதைக்குரிய சென்னையா மருத்துவர் அன்புமணி அவர்களே, வழக்கறிஞர் பாலு அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அன்பிற்குரிய சிவகுமார் அவர்களே, வெங்கடேஸ்வரன் அவர்களே, சதாசிவம் அவர்களே, இந்த மண் எப்படிப்பட்ட மண்? சமூக நீதிக்கு வித்திட்ட மண். மருத்துவரையா அவர்களை எண்ணி பாருங்கள். நம்முடைய சென்னை அன்புமணி அவர்களின் சாதனைகளை எண்ணி பாருங்கள். தோழமை கட்சியின் ஆதரவை எண்ணி பாருங்கள். இதையெல்லாம் எண்ணி பார்த்து கட்சி பேதம் இல்லாமல், சமுதாய பேதம் இல்லாமல் ஒரு முறை நம்முடைய தோழர் அன்புமணி அவர்களுக்கு வாக்களியுங்கள், வாக்களியுங்கள், மாம்பழம் சின்னம் தான் உங்கள் சின்னம் என்பதை சொல்லி ஆம்புலன்ஸ் வழிவிட்டுருங்க.
நடைபெறுகின்ற மிக எளிமையான குடும்பத்திலே பிறந்து ஒரு விவசாய மகனாக வளர்ந்து உழைப்பால் முன்னேறி இங்கு நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் இந்த தொகுதியின் நம்முடைய வெற்றி வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாமா? சரி, இப்ப மழை நின்றுடுச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வரை தந்து எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்